Alpha Grace AG Church presents அல்லேலூயா. கை வைத்து பாடுவோம் சார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியும் அந்தம் நீரு, அந்தம் நீரே. கையசைச்சு சத்தத்தை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய். அல்லேலூயா. தாவரம் நீர்தானையா, தாவரம் நீர்தானையா. கை பயந்து கொண்டே இருக்கட்டும். தாரகம் நீர்தானையா, தாவரம் நீர்தானையா. தாரகம் நீர்தானையா. வாழ்விலும் தாழ்விலும், வாழ்விலும் தாழ்விலும் எல்லாரும் ஆராதியுங்கள். கை நல்லா வைத்து மேல ஆண்கள் ஸ்கிரீன்ல பார்த்து பாடி அல்லேலூயா அல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய். அல்லேலூயா. எல் ஷடாய். Living Word Jesus ஜீவ வார்த்தை இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். The Gospel of Luke chapter 4, 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்கு அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலுள்ள ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டான் அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவதற்கு எல்லாரிடத்திலும் அனுப்பாமல் குறிப்பாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். கவனிங்க, காட் செலக்ட்ஸ். தேவன் தெரிந்து கொள்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலிலே ஏராளமான விதவைகள் இருந்தார்களாம். இன்றைக்கும் நிறைய விதவைகள் இருக்கின்றார்கள். சிலருக்கு புருஷன் இருந்தும் விதவியாக இருப்பாங்க, சிலருக்கு புருஷன் இல்லாமல் விதவியாக இருப்பாங்க. சில குடும்பங்களில்
புருஷன் இல்லாமல் இருந்து விதவியாக இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளும் சரியாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டுகிறேன். கவனமாக செய்தியை கவனியுங்கள். இது நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் நமக்கு இன்றைக்கு தேவன் பேச வேண்டிய வார்த்தை, பேச விரும்புகிற வார்த்தை. ஏதோ தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார் இன்னைக்கு. God wants to tell us something. அப்போது ஏன் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் வந்தபோது இதை ஏன் இயேசு சொல்லுகிறார்? Why Jesus repeats the miracle that was happened so many years back? அப்படின்னா இயேசு இன்றைக்குரியவர் அல்ல, அவர் அல்பாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். பிதாவோடு இருந்தவர் அவர்தானே. அப்போ தேவன் எப்படி எலியாவை தெரிந்து கொண்டார், எங்கே எலியா போனார், இதெல்லாம் அவருக்கு தெரியும். இன்றைக்கும் நம்மையும் இயேசு அறிகிறார். அல்லேலூயா. உங்கள் நடைகளை அறிகிறார், உங்கள் எல்லாத்தையும் நம்மை அறிந்திருக்கிறார் இயேசு. ஆகவே இங்கே இயேசு சொல்லுகிறார், அந்த வசனத்தை 25 எடுத்துக்கொண்டால், எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் 3.5 வருஷம் அந்த மழை பெய்யாமல் இருந்தது. ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறார். கவனிங்கள், 3 வருஷம் 6 மாதம். ஏன் அப்படின்னா 1 ராஜாக்கள் 18:1 எடுத்து வாசித்து பார்த்தால், 3 வருடம் கழித்து அந்த பஞ்ச நாட்களில் தேவன் எலியாவை கூப்பிடுகிறார். ஆஃப்டர் 3 இயர்ஸ், 3ஆம் வருஷம் வருகையில். அப்போ ஆண்டவர் கணக்கு எப்படி அழகா வச்சிருக்கார் பார்த்தீங்களா? நம்ம தான் கணக்கு வைக்கிறது இல்லை. என்னைக்கு நம்ம கூட கர்த்தர் பேசினார், என்னைக்கு கர்த்தர் இப்படி அற்புதம் செஞ்சார், எவ்வளோ பணம் வந்துச்சு, என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம வி டோன்ட் கால்குலேட். ஆனால் ஆண்டவர் கணக்கு வைக்கும் கர்த்தர். கை வைத்து வாயை திறந்து சொல்ல முடிஞ்ச சொல்லுங்க பார்க்கல, என்ன வைக்கிற கர்த்தரா? எலியா நாட்களில் கரெக்டாக 3 வருஷம் முடிச்சு 6 மாதம் பஞ்சம் இருக்குது. 3rd இயரில் கூப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் கரெக்டாக கர்த்தர் உங்களோடு இடைவிடுவார். எத்தனை பேருக்கு புரியுதா? சில நேரத்தில் இன்னைக்கு நடந்த பிரச்சனையை 6 மாதத்துக்கு முன்னால் பேசியிருப்பார். இன்னைக்கு பேசுறது 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அதை பேசுவார். அப்போ ஆண்டவர் மிகவும் ஞானமுள்ளவர். 3.5 வருஷம் பஞ்சம். 1 ராஜாக்கள் 17:1 3.5 வருஷம் டெக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து தேவன் செயல்பட ஆரம்பித்தார். புரிந்தவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்கிறவர்? செயல்படுகிறவர். சரியான நேரத்தில் யார் செயல்படுவார்? கர்த்தர் செயல்படுவார். ரொம்ப நாள் வேலை கிடைக்காத மாதிரி இருக்கும், திருமணம் நடக்காத மாதிரி இருக்கும், குழந்தை பிறக்காத மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக ஆண்டவருடைய வேலை வரும்போது அவர் இயங்க ஆரம்பிப்பார். ஆமென். இதற்கு நாம் யாருடைய கரத்தில் இருக்கணும்? தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்போ 3 வருடமும் 6 மாதமும் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்தது விதவைகள். அநேக விதவைகள் இருந்தார்கள். என்ன செய்திகள் இருந்தார்களா? விசுவாசிகள் நம்முடைய வாழ்வில் கவனிக்கணும். யாரையும் நம்முடைய வாழ்வில் அற்பமாக என்ன செய்து விடக்கூடாது, எண்ணி விடக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம புருஷன் நல்லா இருக்காரு கிழங்கு மாதிரி, எனக்கு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரச்சனையுள்ள ஒரு குடும்பத்தை என்னவா நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அவங்களுக்கு, நாளைக்கு நமக்கு. இதை நல்ல மனதில் வச்சுக்கிடாது. அப்போது இயேசு கிறிஸ்து விதவைகளை குறித்து பேச காரணம் என்ன? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், விதவைகளுக்குன்னு தனியாக கேலரி இருக்கும், சர்ச்சில் அவங்களுக்கு இடம் இருக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கவனிப்பாங்க. நம்முடைய ஊழியத்திலையும் சில விதவைகளுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை, அதெல்லாம் நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில விதவைகளை கவனிக்கிறோம், சபை கவனிக்கிறது. ஒருவேளை நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, சபை கவனிக்கிறது. அந்த விதவைகளுக்கு உதவிகளை செய்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு என்று தேவை வரும்போது நம்முடைய பெண்கள் ஐக்கியத்தின் மூலம் சகோதரி உதவி செய்கிறார்கள். அப்படி என்றால் சபை விதவைகளை கவனிக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த ஊழியம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் அந்த ஊழியத்துக்கு. விதவைகளின் ஊழியம். ஆயத்திருந்து சொல்லுங்க, என்ன ஊழியம்? ஒரு விதவை வீடு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை வர வைத்து அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, அதுக்கு உடனே நான் சொன்னேன் யாராவது கூப்பிட்டுட்டு இவர் சொல்லி கூப்பிட்டாரு பிரச்சனை வந்துச்சு என்கிட்ட வரக்கூடாது. அதையும் கவனமாக செஞ்சுக்கிடணும். இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். அவர்களை எல்லாரும் அவங்க கவனிப்பாங்க. அதுக்கு தான் பாரிசீஸ், சாதுசீஸ் அப்படின்லாம் குரூப் சேர்ந்துச்சு. ஒவ்வொரு குழுவும் அவங்களெல்லாம் போய் கவனிப்பாங்க. ஆனால் இயேசு சொல்றதை கவனிங்க,
எல்லா விதவைகளையும் தேவன் கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு விதவையை யாருடைய கண் கண்டது? தேவன். அந்த விதவை எங்கே இருந்தாலும் சாரிபாத் என்ற இடத்தில். அந்த சாரிபாத் என்ற ஊருக்கு பேர் இயேசு இருக்கும்போது என்ன பேர்? அந்த 26ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடம். அப்போ கவனிங்க, சாரிபாத் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த ஊர் இப்போ புதிய ஏற்பாட்டில் என்னமா இருக்குது? சரப்தா. சொல்லுங்க, சாரிபாத், சரப்தா. சென்னையிலே அந்த காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இடம் உண்டு, ஹாமில்டன் பிரிட்ஜ் என்று சொல்லுவார்கள். ஒரு அமெரிக்கன் அந்த பிரிட்ஜை கட்டினார். சென்னையில் என்ன பிரிட்ஜு? கொஞ்சம் நல்ல இங்கிலீஷில் சொல்லுங்கள், நீங்கள் இங்கிலீஷ் படித்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாமில்டன் பிரிட்ஜ். இப்போ அந்த 100 வருஷத்தில் இந்த ஹாமில்டன் பிரிட்ஜ், ஹாமில்டன் பிரிட்ஜ், ஹாமில்டன் சொல்லி இன்னைக்கு அம்டவராவதி அப்படிங்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் அம்டவராவதி தெரியுமா? இப்படித்தான். உடனே பைபிளை எடுத்துக்கிட்டு இந்த ஊரையும் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சாரிபாத் என்ற ஊர் இயேசுவின் நாட்களில் என்னவாய் மாறினது? சரப்தா என்று மாறினது. அதையும் ஜீசஸ் ரெகக்னைஸ் பண்ணுறார். மாற்றங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நானும் மாற்றங்களை என்ன செஞ்சுக்கிடணும்? அங்கீகரிக்கணும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் வரும், இல்லை பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது மாற்றங்கள் வரும், திருமணமானால் மாற்றங்கள் வரும், பிள்ளைகள் வளரும்போது குடும்பத்தில் என்ன வரும்? மாற்றங்கள் வரும். வீட்டில் ஒரு மரணம் வந்தால் என்ன வரும்? மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை உண்டாக்க தான் தேவன் இதை வச்சிருக்கிறார். புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கை உயர்த்த முடிஞ்ச வைத்தியம் சொல்லுங்கள், மாற்றங்கள் வரும் சொல்லுங்கள் வாயத்திறந்து. அதை அக்செப்ட் பண்ணுறது தான் நம்ம சரியான நபர்கள். ஒரு மாற்றம் வந்த உடனே உங்கள் மூஞ்சி அப்படியே மாறிடக்கூடாது. சிலருக்கு ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாது. ஒரு மாற்றம் வந்துட்டேன்னா மூஞ்சி அப்படியே நேராக போய் லாங் மேன் மாதிரி ஆகிடும். சிலருக்கு ட்ரெஸ்ஸு கோடு மாறிடும், ஆக்ஷன் மாறிடும், ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைஃப்பில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை கற்று தரணும். கைவித்தி வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு என்ன தரணும்? நல்ல கிருபை தரணும், ஞானம் தரணும். ஆமென் சொல்லுங்க. மாற்றங்கள் வந்த உடனே நம்ம ஏதாவது பண்ணி அப்படிலாம் செய்யக்கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க கர்த்தரை ஆராதிக்கிறதில் இருக்கணும். தேவனை தேடுகிறவங்க தேவனை தேடுகிறதில் இருக்கணும். நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடிஞ்ச அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. So there was a change in the city, the name change in the city, that Sariphat became Sarepta. சரி, அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு விதவையை தெரிந்து கொண்டார். இப்போ நம்மக்கிட்ட நம்முடைய இதை கொஞ்சம் பார்ப்போமா? நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மை, என்னை. சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். என் ஊரில் சொல்லுங்கள், என் தெருவில், என் கிராமத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்கள். உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை தெரிந்து கொண்டார். நீ எழும்பி உட்காந்துக்கிட்டு நான் மட்டும்தான் கோயிலுக்கு போகணுமா, டெய்லி கோயிலுக்கு போகணுமா, சாயங்காலம் ஜெபம் வைப்பார் போகணுமா, காலையில் ஜெபம் வைக்க, இப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உன்னை யார் தெரிந்து கொண்டார்? தேவன் தெரிந்து கொண்டார். புரியுதா? ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சிலருக்கு அடிக்கடி ஜெபத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. மீன் வாங்க போகிறது, மார்க்கெட்டுக்கு போகிறது, அங்கே போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. வேலைக்கு மத்தியிலும் பர்மிஷன் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியும். ஆனால் எங்கே மட்டும்தான் வர முடியாது? தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது. தேவனை தெரிந்திருக்கிறார். எதற்கென்றால் அவருடைய பிள்ளையாக அந்த ஊரில், அந்த தெருவில், அந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்கும்போது ஏன் உன்னை தெரிந்து கொண்டாருன்னா, நான் சொல்கிறேன், பின்னால் வரும்போது தெரியும் ஏன் உன்னை தெரிந்து கொண்டாருன்னு. உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தெரிந்து கொண்ட தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ சொல்லுங்கள், அநேக விதவைகள் இருந்தோம். சொல்லுங்கள் சத்தமா. சாரிபாத் ஊரில் உள்ள அந்த விதவையை தெரிந்து கொண்டார். அவள் பேரை கூட எங்கே எழுதலை? பைபிளில் எழுதலை. அவள் பேரை என்ன சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம கூட மேக்சிமம் பேரம்பாக்கம், அம்பேத்கர் நகர், டவுன்ஷிப்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லா பேரையும் நாங்கள் சொல்கிறதில்ல. ரொம்ப கோச்சிக்கிடாதீங்க, பைபிள்லையும் அப்படி தான் இருக்குது. அதனால் அந்தந்த ஊர்லேருந்து வர்றவங்க, அந்தந்த ஊர் குடும்பம், பைபிளில் கூட அப்படி தான் இருக்குது. கொரிந்து சபை, எபேசு சபை என்று இருக்கிறது.
நீ அந்த சபைக்குள்ள வந்துட்டோம்னா நாம் அதில் என்லிஸ்ட் ஆயிடுவோம், அவ்வளவுதான். அப்போ தேவன் அந்த விதவை பேர் கூட சொல்லாம அந்த விதவையை யார் தெரிந்து கொண்டா? தேவன் தெரிந்து கொண்டார். அதை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு நாள் திடீர்னு எலியாவை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு ஆளை தெரிந்திருக்கிறேன் உனக்காக. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. 9ஆம் வசனம். உன்னை பராமரிக்கும்படி, நல்ல கவனிங்க, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. பாருங்க, எலியா எங்கேயோ இருக்கிறார், ஆனா ஆண்டவர் எப்படி வேலை செய்யறார் பாத்தீங்களா? தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனை தேடி கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்தா நம்முடையதை யார் பார்த்துக்கிடுவா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலியா கேரித்தாண்ட இருக்கிறார். கேரித்தாட்டில் தண்ணீர் வற்றி போகிறது. அப்போ ஆண்டவருக்கு கவலை இல்லையா அப்படின்னா, நோ, ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் முடியும் போது, ஒரு வேலை முடியும் போது, ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது அடுத்தது என்ன செய்யணும்னு யார் வேலை செய்கிறா? கிரியை செய்கிறா? கர்த்தர். இது புரிந்தவர்கள் மட்டும் கைவைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் எனக்காக செயல்படுகிறார். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சவங்க எல்லாம் ஹல்லேலூயா. ஒரு வேலை முடியும் போது அல்லது ஒரு காரியம் முடிஞ்சு அடுத்தது உங்களுக்கு வேணும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கரங்களை தட்ட முடிந்தால் கரங்களை தட்டி தேவன் கிரியை செய்கிறார். God is at work. நாம போய் வேலை தேடுறது ஒரு பக்கம், நம்ம தேடணும், போகணும், எல்லாம் செய்யணும். ஆனா நமக்கு முன்னாலே நீங்க போய் தேடும் போது இந்த வேலை தான் அப்படின்றது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை இப்ப பைபிளில் பார்க்க போறோம். நீங்க போய் ஒரு பொண்ணை தேடும் போது இந்த பொண்ணு தான் உனக்கு, இந்த மாப்பிள்ளை தான் உனக்கு. ஒரு இடத்தை வாங்க போகும்போது, ஒரு வீட்டை கட்டும் போது இதுதான் எனக்கு உரியதுன்னு எப்படி கண்டுகொள்வது என்றால், ஏற்கனவே அதை ஆண்டவர் சொல்லி வைத்திருப்பார். அந்த நிலத்தை வாங்க போகும்போதே அவன் சொல்லுவான், ஆமா இந்த இடத்த உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னு சொல்லுவான். ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது அந்த இன்ஜினியர் சொல்லுவான், ஆம் உங்கள் இடத்தை நான் தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தேன்னு சொல்லுவான். அப்படின்னா அது யார் அப்ப முன்குறித்த இடம்? இது வரைக்கும் புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் விளங்கினவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா விதவைகளையும் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொள்கிறாரா? ஆனால் குறிப்பிட்டு சிலரை தெரிந்து கொள்கிறாரா? பதில் சொல்லுங்க சீக்கிரம். குறிப்பிட்டவர்களை மட்டும். அப்போ நாம் தேவனால் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. ஆண்டவர் நோக்கத்தோடு ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருக்கு பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஜேம்ஸ் ஆலம் மாதிரி பிரசங்கம் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. இவரை விட நல்ல ஸ்டைலானவங்களாம் இருப்பாங்க. ஆனா என்னை தெரிந்து கொண்டார். யாருடைய தெரிந்து கொள்ளுதல்? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொண்டா நீங்க சொல்லிக்கிடுங்க. என்னை தெரிந்து கொண்டான்னு சொல்லுங்க, முடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மாவே சில இருக்கிறீங்க. அப்போ உங்களை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம்ல. தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் தேவன் துணை நிற்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ஆண்டவர் இந்த அம்மா கூட எப்படி பேசியிருப்பான்னு தெரியல இல்லை. அப்போ ஆண்டவர் எந்த தேசத்திலும், எந்த ராஜாக்கள், எந்த இனத்தருடைய மற்ற மக்கள் மத்தியிலும் ஒரு ஆளோடு தேவன் பேச வேண்டும் என்றால் யார் பேசிடுவா? சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியிருப்பார். இந்த பெண் சாரிபாத் என்ற விதவை அந்த ஊரில் இருக்கிறார். கேரித் ஆற்றிலிருந்து அந்த சீதோன் பக்கத்தில் உள்ள சாரிபாத்துக்கு கிட்டத்தட்ட 85 மைல், கிலோமீட்டர் வயசில் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இவருக்கு பக்கத்திலே உடனே ஒரு வசதியாக ஒரு இடத்த பார்க்காம அவ்வளவு தொலைவில் போய் இடத்த யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறா. எத்தனை பேருக்கு விளங்குதான்? தேவன் உனக்கு வைத்திருக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியாது. நீ சுற்றி சுற்றி ஒன்றை சுற்றிக்கிட்டே நீ இருப்ப. உன் சுற்றி சுற்றி உள்ளவனையே பார்த்துட்டு கிடப்ப, உன் சுற்றியிலே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் உனக்காக எங்கே வச்சிருக்கிறார், என்ன செய்ய போறார், உன்னை கொண்டு என்ன செய்ய போறார்? யாருடைய திட்டம் அது? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வைத்து, ஆண்டவரே, கேரி தாட்டண்டு இருந்து சாரிபாத் கொண்டு சென்றவரே, என்னையும் நீர் எங்கிருந்தோ என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். வாயத்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி புரிந்தால் இன்னைக்கு கூட இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாலிடத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் தேவ திட்டம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வந்த இடத்துல ஆலயம் இல்லாமல் இல்லை, ஆனால்
கேரித்தாற்றிலிருந்து சாரிபாத்துக்கு உன்னை கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவன் அழைத்த இடம், தேவன் அழைத்த நபரிடத்தில் கொண்டுதான் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எலியாவிட்ட சொல்றாரு, நான் உனக்காக சாப்பாடு கொடுக்க ஒரு ஆளை என்ன செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவரை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோமா? ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நீரூற்றை கண்டுபிடித்தார். அது பெரிய நதி அல்ல, யோர்தானை தாண்டி தான் கேரித்தாறு. அது ஒரு ஓடை. அது என்னது? அது ஒரு ஓடை. அந்த ஓடை அருகில் தான் அவனை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். ஆண்டவர் அவனை ஓட விட்டு ஒரு இடத்துல அவனை கொண்டு வந்து ஓடை தண்ணீரை குடிக்க வச்சு ஒளிந்து கொள்ள வைக்கிறார். இதெல்லாம் ஆண்டோடைய ஆக்ஷன்ஸ். யோர்தான் நதியில் கொண்டு உட்கார வைக்கல, ஒரு ஓடை தண்ணீரில் கொண்டு கர்த்தர் கொண்டு வைக்கிறார். அவரவர்களுக்கு தேவன் தெரிந்து கொண்ட குடும்பம், இடம், வேலை எல்லாம் தேவனை தெரிந்து கொள்கிறார். 4 பேர் ஆமீன் போடுறீங்களே, நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்களா? நீங்கள் தெரிஞ்சு கொண்டது தான் என்ன எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். நீயே தெரிஞ்சு கொண்டதில் என்னுடைய விளைவு எப்படி இருக்குது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு கொடுக்கறதுடைய விளைவு எப்படி இருக்குது, அதான் வேதம் நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. அப்போ ஆண்டவர் கேரித்திலிருந்து சாரிபாத்தை தெரிஞ்சுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 9ஆம் வசனத்தில் அந்த சாரிபாத்து எதுக்கு தாண்டி வருது? சீதோன். சீதோனுக்கு அடுத்த, எதுக்கு அடுத்த 10ஆம் வசனம் என்னது? சீதோன். இந்த சீதோன் என்பது என்ன அப்படின்னா, ஆகாப் என்ற அந்த இஸ்ரவேலின் ராஜா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ஊர், அந்த ஊர் தான் சீதோன் தான். அவள் எசபேல், பயங்கரமான பேய். அவள் தான் இஸ்ரவேலில் அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறாள். தீர்க்கதரிசிகளுக்கு விரமாக வேலை செய்கிற அந்த சீதோன் பட்டணத்தை சேர்ந்து. அப்படியே வாசிங்க 16:31, 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய எரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல். ஏசபேலை அவன் என்ன செஞ்சானா? விவாகம். அது என்ன? சீதோனின் ராஜாவின் பொண்ணு. யார் பொண்ணாவா? சீதோன். என்ன பொண்ணாவா? சீதோன் ராஜா வீட்டு பொண்ணு. சில தேடுவாங்க, பெரிய குடும்பத்திலேருந்து நான் எடுத்துக்கிடணும், எடு. எசபேல் வந்து மாட்டிக்கிடுவா சில நேரம். கவனமாக கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்தால் அதுதான் சரியானதா தேவன் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தேவன் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார்ல? ஒரு ரெபெக்கால. ஆனால் ஆகாவுக்கு இவனே போய் கண்டுபிடிச்சான். இவன் ராஜகுமாரத்தை போய் கண்டுபிடிச்சான், எசபேல். அந்த எசபேலை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த எசபேலுடைய மரணம் எப்படி இருந்ததல்ல? கீழே விழுந்து ரத்தம் சிதற சிந்தி மரித்தாள். இப்படிப்பட்ட ஒருவேளை அவன் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா, நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்குள் இருக்க விரும்புகிறவங்க மட்டும் கை வைத்து கர்த்தரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண வாயத்திறந்த, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்குள் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. என் வாழ்வில் உம்முடைய சித்தம் நிறைவேற. ஆமென். உம்முடைய சித்தம் நிறைவேற. உடனே ஏற்கனவே திருமணமானவங்க நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாச்சு, மாட்டியாச்சு, அதான் லைஃப் லாங் சத்தமிடாமல் போயிட்டுருக்கணும். நீ இந்த பக்கம் சீதன் பக்கம் சாரிபாத் பக்கம் திரும்பி வந்துடாத, இருந்த இடத்துல இரு. ஆனால் இனி வாழ்க்கையில் கவனிக்க போகிறவங்க கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் யார் கிரியை செய்யணும்? தேவன் கிரியை செய்யணும். புரியும் என்று நினைக்கிறேன். ஆமேன் சொல்ல முடிந்தவர்கள் ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய நடத்துகிற வழிகள் நமக்கே தெரியாது. எலியாவுக்கு எதிரி யாரோ அந்த எதிரி வீட்டில் தான். வாசிங்க சங்கீதம் 23:5 வசனமா, சத்துருக்களின் மத்தியில் எனக்கு என்ன உண்டாக்குறார்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சொல்ல முடிந்த எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். சத்துருக்களின் மத்தியில் முன்பாக ஒரு பந்தி எனக்கு என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி. எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்க எந்த எசபேல் அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறாளோ அவளுடைய ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு விதவையை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த முடிந்தால் கரகோஷம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் உங்களை கர்த்தர் கொண்டு போகிறது, சில இடங்களில் உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுத்துறது, உங்களுடைய எதிரிகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வைத்த முடியும் சில காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரோடு பேசினால் கர்த்தர் இந்த வார்த்தைகள் அப்படி நடக்கட்டும், அவ்வளோதான். தேவன் நம்மை அப்படி தான் செய்ய சர்வ வல்லவர் தேவனாக இருக்கிறார். ஆகவே
இந்த எதிரியின் பட்டணத்துக்கு அந்த எலியாவை கொண்டு போகிறார். இப்போ இந்த எலியா நினைக்கிறாரு, ஆற்றுக்கு கொண்டு போனாலும் யோர்தான் நதியில் கொண்டு என்னை உட்கார வைக்காம, கவனிங்க, ஒரு ஓடை தண்ணியில் கொண்டு என்னை உட்கார வைக்கிறார். ஓடை தண்ணி கொஞ்ச நாளில் காலியாக போகுது. சரி, சாப்பாட்டுக்கு தான் இன்னொரு ஊர் கொண்டு போகிறார். சரி, அந்த எசவேல் ஊர் பரவாயில்ல. அந்த ஊரில் ஒரு பணக்காரியான விதவி இருந்தால் போன உடனே டேபிளில் உட்கார வச்சு ரொட்டி சுட்டு கொடுத்து உட்காரியான்னு சொல்லி ஜெபம் பண்ணி செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அவளை சாக போகிறேன்னு சொல்கிறா. 12ஆம் வசனத்தை வாசிக்க, அந்த 5வது வரியை வாசிக்க அவள் சொல்கிறா, என்கிட்ட ஒரு அலை இருக்குது, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. இப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட யார் அனுப்பி வைக்கிறாரு? ஏலியாவை அனுப்பி வைக்கிறாரு. நான் இப்போ போட்டு கேட்குறேன், ஆண்டவர் தெரியாமல் அனுப்பி வைக்கிறாரா, தெரிஞ்சு அனுப்பி வைக்கிறாரா? சத்தமாக சொல்லுங்க. இதுலேருந்து புரியுது, கர்த்தர் ஏதோ ஒன்றை அங்கே செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் பலவீனத்தோடு உங்களை ஆராதனைக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு நடுவே உங்களை கர்த்தர் கொண்டு சபையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு. அதை தீர்வு பண்ணதான் தேவனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த விதவைக்கு உணவுகள் இருந்தால் ஆண்டவருடைய அற்புதம் அவளுக்கு தேவையில்லை, தீர்க்கதரிசியும் தேவையில்லை. ஆனால் ஒன்றுமில்லாதவளுக்கு தான் தேவனுடைய வார்த்தை தேவை, தேவனுடைய அற்புதம் தேவை, தீர்க்கதரிசியும் தேவை. புரிந்து கொண்டவர்கள் மட்டும், எனக்கு நீர் இதை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பணக்காரியான விதவை வீட்டுக்கு கொண்டு போகாமல் அப்பம் இல்லை சாக போகிறேன் என்றவருடைய வீட்டுக்கு கொண்டு போனார். காரணம், தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். இங்கேயும் நம்மளை மாதிரி ஆளை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்மக்கிட்ட யார் தேவன் விளங்க செய்யதா. ஆமென் சொல்லுங்க. அப்போ மற்றவங்க பார்க்குறவங்க சொல்கிறாங்க, படிக்காதவா இவளுக்கு எவ்வளோ பெரிய வேலை, அழகே கிடையாது பாரு, இவ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நமக்கெல்லாம் பிள்ளையே இல்லை, ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவதற்கு தான் ஒன்றுமில்லாத வேதனையுள்ள தேவையுள்ள பலவீனமான நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிந்தால், ஹாலே, இந்த கேட்டகரிக்குள்ள அடங்கின ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. God selects such a people. சிலர் சபைக்கு வந்துக்கிட்டு அந்த சபைக்கு போனால் இதெல்லாம் சரியான ஆள் இல்லை அப்படின்னு. நீ போய் சரியான ஆளை நீ கண்டுபிடிச்சிட்டு வா பார்க்கலாம். பட்டறையில் போனால் பட்டறையில் அவன் அடித்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவர்கள் வந்து கூடுகிற இடம், சபை தேவையுள்ளவர்கள் வருகிற இடம், பலவீனமோடு வருகிற இடம். அங்கே தான் கர்த்தர் எலியாவை கொண்டு அற்புதம் செய்கிற இடம். அதுதான் இப்போ நம்முடைய சபையை சாரி பார்த்தா எடுத்துக்கலாம். கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள். இந்த சபையில் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை, பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் எங்களை தெரிந்து கொள்கிறீர். காரணம், எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.